எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு vlog போட்டு. நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டிங் வந்திருக்கோம். ஏன்டா சோகமாக இருக்க? எங்கள் வீட்டில் எனக்கு, என் ஹஸ்பண்டுக்கு, அப்புறம் இவனுக்கு 3 பேர்த்துக்குமே கோல்டு. ஸோ அதனால் நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். எனக்கும் அவருக்கும் ரொம்ப பிடிச்ச இடம். அங்கே போனால் வாங்கி சாப்பிட்டாலே எங்களுக்கு கொஞ்சம் கோல்டு சரியாயிடும். நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஏன்டி குட்டீஸு பேசு. அவர் பெட்ரோல் போட போயிருக்காரு. அதனால் நாங்கள் ஓரமாக நின்று எப்படி எடுத்துகிட்ருக்கோம். நாங்கள் எங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டாச்சு. இப்போ கிளம்ப போகிறோம். கொஞ்சம் பார்சலும் வாங்கியிருக்கோம். அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போகலாமா? அவனுக்கும் கொஞ்சம் கோல்டா, அதனால பேச மாட்டேங்கிறேன். அதனால தான் வீடியோவில் டல்லாக இருக்காது. சாரி. வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். பாய். வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஜின்ஸு நடுவில் தான் உட்காந்துருக்காரு. ஆண்டி குட்டி ஜின்ஸு, ஜின்ஸ் குட்டி. அவனுக்கு ரோடு ஃபுல்லாக ஒரே லைட்டாக இருக்கா, அதான் ஒரே அங்கிட்ட எங்கிட்ட வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். சோகமாக இருக்கியேடா. சரி, இதுக்கு வந்துட்டு வெளியே போனோம் இல்லையா, போயிட்டு வந்துட்டு அப்படியே படுத்துட்டோம். அதனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. கோல்டு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. மூக்கெல்லாம் அடிச்சுக்கிச்சு. அவனுக்கு ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல. அவனுக்கு நான் மருந்து நைட்டெல்லாம் ஊற்றிட்டே இருந்தேன். அதனால் அவனுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ அவன் முன்னாடி உட்காந்து சாப்பிட்டா கேட்பான். அதனால் நான் கிச்சனில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். சார் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க. அவன் என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுதா? அந்த சேரை வச்சு தான் விளாண்டுட்டே இருக்கான். இங்கே வாங்க, இங்கே வாங்க. தம்பிக்கு என்ன வேணும்? தம்பிக்கு என்ன வேணும்? கிச்சனுக்கு வாங்க. ரொம்ப சேட்டை ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போல்லாம். ஒரு டைமு பெட்டில் இருந்து விழுந்துட்டாரு. ஆனால் நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்தில் ஒன்றும் ஆகலை. லாஸ்ட் வீடியோவில் கூட, இந்த வேக்சின் போட்ட வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. மூக்கில் ஒரு குட்டி காயமாயிருக்கும். அது பெட்டில் இருந்து கீழே விழுந்தது தான். அடுத்து இந்த வெங்காய கூட இது எல்லாத்தையுமே எடுத்து டெய்லி தள்ளி விட்டுருவான். அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணுறது தான் என் வேலை. நான் ஏதாவது சமைக்கணுன்னா இந்த மாதிரி கிச்சனில் இருக்க இந்த ஏதாவது டப்பாவை இங்கே கொடுத்துட்டு நான் அவன் பக்கத்துலேயே உட்காந்து வெங்காயம் வச்சு அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். எங்கள் அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. ஊருக்கு போயிட்டு வந்துடுவாங்க. ஒரு குட்டி வேலை, ரொம்ப முக்கியமான வேலையா, அதனால ஊருக்கு போயிருக்காங்க. வந்துடுவாங்க எப்படியும். ஜின்சோ, ஜின்சோ இங்கே பாரு, அம்மா பாரு. ஜின்சோ, ஜின்ஸ் குட்டி அவர் பிஸியாக விளாண்டுட்ருக்காரு. ஏதாவது சின்னதாக கிரிப்பு கிடச்சாலே போதும், எந்திரிச்சு நிற்பான். சோஃபாவாக இருந்தால் நவுந்து நடப்பார் சார். இங்கே பாருங்கள் ஜின்சு, அங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. அந்த முட்டைக்கு மட்டும் போனால் அவ்வளோதான். இன்றைக்கி என்னோடய வேலையே கிச்சனில் தான். சரி, நவுறான் பாருங்க. இவன் எப்போ எழுந்துச்சு நின்னானோ அதுலேருந்து இந்த வயர்கிட்ட இருந்து தான் ரொம்ப பயமாக இருக்குது. இனிமேல் நான் வந்து vlog எடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படியே வீடியோஸ் எடுத்தாலுமே எடிட் பண்ணி அதை வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. டைம் இல்லை. இனிமேல் வந்து கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடணும் அப்படின்ட்டு இருக்கேன். எங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எல்லாமே நான் ரீட் பண்ணுவேன். எனக்கு கமெண்ட் ரீட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, சார் நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு ஃபீல் இருக்கும்.
மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய். ரித்து இவா பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய். அவன் நான் சாப்பிட்றேன்ல அதான் பார்க்குறான் கையில். இப்போ சார் வந்து காலை கடன் முடிச்சிருக்காரு. இப்போ அதை வாஷ் பண்ணிவிட்டு அவனுக்கும் இட்லி எடுத்து வச்சுருக்கேன். அவனோட இந்த கப்பில் அவனுக்கு கொடுக்கணும். ஓகே பாய். பாய் சொல்லு. பாய்.